இந்த வீடியோவை தேர்வு செய்ததற்கு நன்றி நட்புகளே. யாருக்காவது ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஹெக்டர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் முதுமையை சந்தோஷமாக கடப்பதற்கும் ஒகினவா கிராம மக்கள் பின்பற்றும் 10 விதிகளை பற்றி பார்ப்போம். ஒகினவா கிராம மக்கள் அவற்றை அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்தி 100 வயதுக்கு மேல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் இதை நோக்கமாக கொண்டு வாழும்போது அவர்கள் அடைந்ததை நாமும் அடையலாம். நெவர் ரிட்டையர். ஒரு வேலையை அல்லது ஒரு விஷயத்தை நமக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையை செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக செய்வோம். இயல்பாகவே ஃபோக்கஸ்டாக இருப்போம். பிடிக்காத வேலை செய்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் தேவை. பிடிச்ச வேலை செய்யும்போது நம்ம மனசு ஆக்டிவாக இருக்கும். எந்த நேரம்னாலும் அந்த வேலையை ஆர்வம் குறையாமல் உற்சாகமாக செய்வோம். அந்த வேலை தான் நம்முடைய பேஷன். அதை தொடர்ந்து செய்கிறது தான் முதல் விதி. ரூல் நம்பர் 2, நிதானமாக செய்கிறது. டேக் இட் ஸ்லோ. பிடிக்காத வேலையை தான் அவசரமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு செய்வோம். அதே அந்த வேலை நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிதானமாக அது பெர்ஃபெக்டாக வர வரைக்கும் டைம் எடுத்து செய்வோம். அது நமக்கு சலிப்பாகவே இருக்காது. நம்மளோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஆர்வம் அந்த வேலையை வேகப்படுத்தும். வேகத்தோடு செய்யும்போது அந்த வேலை சீக்கிரம் முடியாது. ஆர்வத்தோடு செய்யும்போது தான் அந்த வேலை சீக்கிரம் முடியும். இயல்பாக இருக்கிறது தான் 2வது விதி. டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டமக். வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. இயற்கை எவ்வளோ மகத்தானது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. உயிர் வாழ்கிறதுக்கான அடிப்படையான தேவை காற்று, நீர், உணவு. இதெல்லாம் நமக்கு இலவசமாக எளிதாக கிடைக்குது. இதுக்கு மட்டும் விலை வச்சோம்னா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. எப்படி தண்ணீரை தேவைப்பட்டால் குடிக்கிறோமோ அதுபோல் சாப்பிடணும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம ருசிக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். அது நமக்கு நிறைய நோய்களை உடம்புல கொண்டு வந்துடுது. ஸோ காய்கறிகள், பழங்கள், கீரைகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பசிக்காக மட்டும் சாப்பிடணும், ருசிக்காக இல்லை. அதுவும் 80% வயிறு நிறைஞ்ச உடனே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும். இது 3ஆம் விதி. சரவுண்ட் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். சிறந்த நண்பர்களோடு இருப்பது. இதை ஜப்பானியர்கள் மோய் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் பொருந்தியவர்களோடும் நல்ல புரிதல்களோடு இருக்கிற நண்பர்கள் கூட்டம். நம்ம மனசில் இருக்கிறத உள்ளதை உள்ளபடி வெளிப்படையாக யார்கிட்ட சொல்ல முடியுமோ அவங்க தான் நம்முடைய நல்ல நண்பர்கள். அவங்க கூட இருப்பது நமக்கு மன வலிமையை அதிகப்படுத்தும். மனசு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நல்ல நட்பு வட்டம். இந்த மோய் அப்படிங்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அஸ்திவாரங்களில் முக்கியமான ஒன்று. இது 4ஆம் விதி. மூவ் யுவர் பாடி. தினமும் உடற்பயிற்சி. தேவையில்லாமல் எதுக்கோ நேரம் ஒதுக்குறோம். நாம ஏன் நமக்காக, நம்முடைய நலனுக்காக நேரம் ஒதுக்கக்கூடாது? உடற்பயிற்சி கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய உடம்பு. அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஸோ நம்ம உடம்பை வலிமையாக இருக்க வைக்கணும்னா அதற்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு தோட்ட வேலை செய்யலாம், கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செய்யலாம், ஏன் கொஞ்ச நேரம் ஜாலியாக டான்ஸ் கூட ஆடலாம். இதெல்லாம் தினமும் நேரம் ஒதுக்கி செஞ்சோம்னா நம்ம உடலோட இயக்கம் சீராக இருக்கும், நல்லாவும் இயங்கும். இது 5ஆம் விதி. ஸ்மைல். சிரிப்பு. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. யாராவது சிரித்தா நம்ம சிரிப்போம், யாராவது கோவப்பட்டால் நாமளும் கோவப்படுவோம். நம்ம பெரும்பாலும் நண்பர்களோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிப்பு மனசை லேசாக்கும். எல்லா விஷயங்கள்லையும் நல்லதை மட்டும் பார்க்குறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க அடுத்தவங்களால பாதிக்கப்படவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட மன அழுத்தம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவங்க முகத்தில் எப்பவும் ஒரு புன்னகை இருக்கும். எல்லாரும் அவங்கள தேடி போய் பேசுவாங்க, பழகுவாங்க. புன்னகை நட்பு வட்டத்தை அதிகப்படுத்தும், வாழ்கின்ற நாளையும் அதிகப்படுத்தும். இது 6வது விதி. இயற்கையோடு இணைந்திருத்தல். ரீகனெக்ட் வித் நேச்சர். இயற்கை எப்பவுமே கொடுக்க மட்டுமே செய்யும், எல்லாருக்கும் கொடுக்கும். அதுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் தெரியாது. கொடுப்பது தான் அதோட இயல்பு. அப்போ நாம் இயற்கையோடு நெருக்கமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரம் தனியாக மரத்துக்கடியில் போய் அமைதியாக உட்காந்து அதோட இயல்பை நம்ம உணரும்போது அப்படியே நாமளும் அது மாதிரியே மாறிடுவோம். நம்ம மனசு கூட அமைதியாக இருக்கும். அங்கே எந்த போராட்டமும் இருக்காது.
அங்கே எந்த சலனமும் இருக்காது. நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாயிருவோம். இது 7ஆம் விதி, நன்றி தெரிவித்தல், கிராட்டிடியூட். காலையில் நாம் எந்திரிக்கும் போதே நன்றி உணர்வோடு எந்திரிக்கணும். இந்த நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, இந்த நாளை இனிய நாளாக ஆக்குகின்ற இயற்கைக்கு நன்றி அப்படின்னு நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உதவி செய்தும் உதவி வாங்கியும் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ நாம் எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் நன்றியோடு இருத்தல். இந்த நன்றி சொல்கிற பழக்கம் நம்மளை இன்னும் வலிமைப்படுத்தும். இது 8ஆம் விதி, லிவ் இன் த மொமெண்ட், நிகழ்காலத்தில் வாழ்தல். நம்முடைய குருமார்கள், முன்னோர்கள் எல்லாரும் வலியுறுத்தின ஒரு விஷயம்தான். எதுவும் நம்ம கையில் இல்லை, முடிஞ்சதை மாற்ற முடியாது, நடக்க போகிறது தெரியாது. அப்போ இருக்கிற இந்த நொடி மட்டும்தான் நம்முடையது. ஸோ இந்த நொடியில் இப்போ செய்கிற வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது. இந்த நொடியை நாம் சரியாக பயன்படுத்தினோம்னா எதிர்காலத்தை நம்ம சரியாக நிர்மாணிக்க முடியும். ஸோ நம்ம நிகழ்காலத்தை முழுமையாக பயன்படுத்தும் போது, நிகழ்காலத்தில் முழுமையாக வாழும்போது நம்மளால் நம்முடைய எதிர்காலத்தை செம்மையாக வச்சுக்க முடியும். இது 9ஆம் விதி, நம்மளோட இகிகாயை பயன்படுத்துவது. இகிகாய் அப்படின்னா, இகினா வாழ்க்கை, காய்னா மதிப்பு. இந்த வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸ், அதை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி வளர்க்கிறது, அந்த பர்பஸ்னால் மற்றவங்களுக்கு எப்படி உதவுறது, அந்த நோக்கத்தை என்னுடைய வேலையாக மாற்றி வருமானம் வர்ற தொழிலாக மாற்றுறது. இதுதான் 10ஆவது விதி. நம்முடைய இகிகாயை கண்டுபிடிக்கும் கேள்விகள். நம்முடைய பேஷன் என்ன, நம்ம எதை அதிகமாக லவ் பண்ணுறோம், நம்முடைய ஸ்கில் என்ன, அதன் மூலமாக எப்படி வருமானத்தை ஈட்டுறது, அப்புறம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குறது, அதனால் வர நிறை குறைகளை ஏற்றுக்கொள்வது, குறைபாடுகளில் இருக்கிற அழகையும் வாழ்க்கையோட நிரந்தரமற்ற தன்மையும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டும் மன உறுதியோடு இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா, வாழ்க்கையோட நோக்கம் அதற்காக வேலை செய்கிறது, எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறது, இயற்கையோட இணைஞ்சி இருக்கிறது. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்களோட இகிகாயோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். நன்றி நட்புகளே.